ஃபீட்டல் எக்கோ, அதாவது குழந்தையோட இருதயத்தை மட்டும் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் ஃபீட்டல் எக்கோன்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தேவையான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ யாருக்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ரொட்டீன் ஸ்கேன்ஸில் அந்த ஹார்ட்டோடைய அப்நார்மலிட்டி சரியாக தெரியலை, உருவமைப்பு சரியாக தெரியாத பட்சத்தில் ஒரு ஃபீட்டல் எக்கோவை சஜஸ்ட் பண்ணுவாங்க. செகண்ட் திங், நமக்கு வந்து ஏதோ ஒரு அப்நார்மலிட்டி ஹார்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க, வேல்வோ இல்லாட்டி அதோடைய வால்ஸ்லையோ ஏதோ அப்நார்மலிட்டி இருந்ததுன்னா அதை ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃபீட்டல் எக்கோ சஜஸ்ட் பண்ணலாம். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏதோ அப்நார்மலிட்டி இருக்குது, இல்லாட்டி அவங்களோட ப்ரீவியஸ் கிட்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். ஃபோர்த்து, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், அதாவது அவங்க உடம்புல ஏதாவது எதிர்ப்பு சக்திகள் உண்டான ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அந்த டைமில் கட்டாயமாக ஃபீட்டல் எக்கோ கம்பல்சரி. அண்ட் ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா எல்டர்லி ஏஜ், அதாவது வயது அதிகமானவங்களுக்கு ஹார்ட்டில் அப்நார்மலிட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அப்போ சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா மதருக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா குழந்தைக்கு வந்து இருதயத்தில் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்திலும் ஃபீட்டல் எக்கோ இஸ் மஸ்ட். அண்ட் யூஸ்வலாக அதை 18லேருந்து 24 வாரத்துக்குள்ளே பார்ப்போம். அண்ட் பண்ணும்போது அது ஒரு ரொட்டீன் ஸ்கேன் மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக அது ஒரு 30 minutes, சம்டைம்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது அண்ட் hour வரைக்கும் அந்த டியூரேஷன் ஆகலாம். அண்ட் ரிப்போர்ட்ஸ் அன்றைக்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் டாக்டர்கிட்ட டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.